ஸோ இந்த வீடியோவில் என்கிட்ட இருக்க கப்பி தான் பார்க்க போகிறோம். கப்பி இப்போ என்கிட்ட அந்தளவுக்கு இல்லை, பட் என்னென்ன அப்டேட் பண்ண போகிறேன், இது வரைக்கும் என்ன அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக மாடியில் கப்பி வச்சுருக்கேன். நல்லா ப்ரீடாகி ஒரு சில வெரைட்டி பெருகி இருக்குது, ஆனால் கிராஸ் ஆகிடும், இல்லை கலரேஷன் சரியாக வராது, இல்லை குட்டி போட்டு குட்டிங்கள்லாம் தின்னுரும். ஸோ இந்த மாதிரி தினுசாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ப்ரீட் பண்ணி விற்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நல்லா தான் வாங்குவேன், பட் எதுவுமே சரி வந்தது கிடையாது. கடைசி ஒரு 4 மாதமாக தான் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். முதல்ல டம்போயர் தான் வாங்கினேன். இது வரைக்கும் கப்பி நான் அப்படியே பல்காக வாங்கினதில்லை. மிஞ்சி போனால் ஒரு 3 பேரு 2 பேரு ட்ரையோ அந்த மாதிரி தான் நான் போட்டு ப்ரீட் பண்ண பார்ப்பேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே அப்படி தான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் ரெட் டைல் டம்போயர், ஸோ அது ஒரு 10 பேர் வாங்கிட்டேன். F1 வேறு செல்லர்ட்ட இருந்து 5 பேர் ஒரு செல்லர்ட்டு, 5 பேர் இன்னொரு செல்லர்ட்டு நல்லா இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டேன். ஒரு பேட்ச் நல்லா F1 குவாலிட்டியில் இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் F2 குவாலிட்டியில் இருக்கும். அதாவது இயர் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இன்னொன்றில் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அந்த 10 பேரையும் ஒன்றா விட்டு ஒரே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ப்ரீடிங்க்கு விட்டுட்டேன். எப்பயும் போல் இதுவும் தினசாக ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஃபீடு நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை போடுவேன். நான் அது மாடிக்கு வரதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதுங்களுக்கு ஃபீடு ஓரளவுக்கு கம்மின்ற மாதிரி தான் நான் போடுவேன். மாடியிலேயே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே நிறைய ஆல்கேஸ் இருக்கும். மொயினா பேஷண்ட் அதிகமாக கல்ச்சர் ஆச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு எடுத்து இதுங்களுக்கு போடுவேன். இப்போ பீட்டாலாம் எதுவுமே என்கிட்ட கிடையாது பேட்ச்சு. ஸோ வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு மொயினாலாம் எடுத்துகிட்டு கப்பிக்கு போடுவேன். இப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவுமே இல்லை, ஃபீடு போடுறேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் அதுங்க பாட்டுருக்கு. தண்ணிலாம் அந்தளவுக்கு மாற்ற மாட்டேன், ரொம்ப ரேரு. ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் அந்தளவுக்கு நான் வாட்டர் சேஞ்ச் பண்ண மாட்டேன். டேரெக்ட் வெயிலில் வச்சுட்டோம் அப்படின்னா பாசி ரொம்ப நாஸ்தி ஆகிடும். ஸோ நல்லா நிழலில் தான் வச்சுருப்பேன். நிழலில் வைக்கிறப்பே ஆல்கேஸ் வர ஆரம்பிச்சிடும். வெறும் அந்த வெளிச்சத்துக்கே, வெயில் படாமல் வெளிச்சத்துக்கே ஆல்கேஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஆல்கேலாம் சாப்பிட்டுட்டு அதுங்க நல்லா வளரும். சரிங்களா? ஸோ இந்த 10 பேர்லேருந்து ஒரு 20 மீன்லேருந்து நான் கிட்டத்தட்ட 80 மீனுக்கு மேலே எனக்கு பிறந்துருச்சு. சரிங்களா? ஸோ இந்த டம்போயர்லேருந்து அவ்வளோ குட்டிங்க. குவாலிட்டி வருமானம் எனக்கு தெரியல, குவாலிட்டியும் தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ குட்டிங்க வளர ஸோ சூப்பராக நல்ல குவாலிட்டியில் வந்தது. ஒரு 10 குட்டி போடுதுன்னா அதில் 6 நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு, ஒரு 4 சரியில்லாமல் இருந்துச்சு. ஸோ சரியில்லாததெல்லாம் வளர பிரித்து தனியாக இன்னொரு பாக்ஸில் போட்டுருவேன். ஏன்னா அதுங்கெல்லாம் மேட் பண்ணிச்சுன்னா குட்டிங்க இன்னும் மோசமாக வரும். ஸோ இந்த மாதிரி பிரித்து கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்தில் எக்கச்சக்கமாக பெருகிடுச்சு. க்ரோத் ஸ்லோ, ஃபீடிங் நான் சரியில்லைன்றதுனால க்ரோத் ஸ்லோ. ஸோ வளர்ந்து அதுங்களை விற்கவும் ஆரம்பிச்சது, நல்ல சேல். ஸோ இதுதான் டம்போயரில் எனக்கு நடந்தது. சரிங்களா? ஸோ இப்போ ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸே காலி. உங்களுக்கு நான் வலையில் எடுத்துக்கிறது 1-2 மேல் காமிச்சிருப்பேன். அதுவும் என்னோடய பழைய வயசான பேரண்ட் மேல். பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு அட்ராக்டிவாக அதுங்க தெரியாது, பட் இப்பயும் ப்ரீட் ஆச்சு அப்படின்னா குட்டிங்க குவாலிட்டியாக வரும் என்னோடய பேரண்ட் மேலேருந்து. அது மட்டும்தான் இப்போ இருக்குது. ஒரு 2-3 மேல் தான் இருக்குது, குவாலிட்டியானதெல்லாம் இப்போ இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ என்ன வச்சுருக்கேன்னா, இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை காலி பண்ணிவிட்டு வேறு வெரைட்டி பண்ணணும், இல்லை டம்போயரே பண்ணலாமான்னு யோசித்து வச்சுருக்கேன். நிறைய மவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த இயருக்காகவே அதை லைக் பண்ணி வாங்குவீங்க. என்னோடய ஹோம் ப்ரீட் அப்படின்றதுனால நான் ப்ரைஸை 150 அப்படின்னு போட்டேன். சரிங்களா? 150க்கே செம மூமெண்ட் எனக்கு. அடுத்து புது விதமான கப்பி தேடுறேன், இதே மாதிரி குட்டிங்களை திங்காமல் ப்ரீட் பண்ணுற மாதிரி. முன்னே எனக்கு கொஞ்சம் கம்மி தான் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அப்போ தான் ஒரு 1 இயர் முன்னாடி தான் ஆரம்பிக்கிறேன். அப்போ ஒன்றுமே தெரியலை. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே, டம்போயர் மொத்தமாக மாற்றலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். சரிங்களா? ஸோ டம்போயருக்கு மட்டும்தான் இந்த பெரிய ஸ்டோரி. மற்றதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஓகே, இந்த டம்போயரை விட்டுட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட ப்ளூ கோப்ரா இருக்குது. சரிங்களா? ஸோ இது 3 பேர் எனக்கு சேலுக்கு வந்துச்சு ஸ்டாக்கு. ஸோ சேல் ஸ்டாக்கில் 2 பேரை விற்றுட்டேன். ஒரு பேருக்கு டைல் கிழிஞ்சிருந்துச்சு. சரிங்களா? ஸோ டைல் கிழிஞ்சிருக்கு, இதை விலை கம்மியாக போடலாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுருந்தேன். பட் அப்படியே இருந்து ப்ரீட் ஆகி எனக்கு குட்டிங்க வந்துச்சு. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் யோசிக்கலை. சரி, ஒரு பேட்ச் தான் வந்திருக்கு, அதை அப்படியே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு வைப்போம். ஒரு சின்ன டேங்க்கில் தான் வச்சுருந்தேன். அப்புறம் மேலே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஒரு 5-6 குட்டியும் அந்த ஒரு பேரண்ட்டையும் இந்த டேங்க்கில் விட்டேன். சரிங்களா? அதாவது இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டேன். இப்போ அந்த ஒரு பேட்ச் குட்டிங்க வளர்ந்து ஒரு 5 மேலு 2-3 ஃபீமேல் கம்மியாயிடுச்சு. அப்படி அதுங்க இருக்குது. குவாலிட்டி செமையாக வந்திருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு அதுங்களை காட்ட பார்க்குறேன். இன்னும் அதுங்க அடல்ட் ஸ்டேஜை ரீச் பண்ணலை. ஸ்லோ க்ரோத்து தான், அடல்ட் ஸ்டேஜை ரீச் பண்ணலை. பட் முடிஞ்ச அளவுக்கு அதை கலர்லாம் நான் உங்களுக்கு காட்ட பார்க்குறேன். எல்லாமே ஒரே மாதிரி பேட்டர்னில் சூப்பராக வந்திருக்குங்க. இதுலேருந்து தொடர்ந்து ப்ரீட் எடுத்தேன் அப்படின்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ஃப்யூச்சரில் பார்க்கணும். இதுக்கப்புறம் என்கிட்ட என்ன கப்பி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெட் ட்ராகனு. ஸோ இதுக்கு முன்னாடி காமிச்ச ப்ளூ கோப்ரா மாதிரி தான். ஸோ இந்த ஒரு பேர் மட்டும் என்கிட்ட இருக்குது. சேல் ஸ்டாக் வந்துச்சு, 5 பேர் வந்துச்சு. ஸோ அதில் 4 சேல் ஆகிட்டு இந்த ஒரு பேர் மட்டும் இருக்குது. இது கொஞ்சம் காஸ்ட்லியான வெரைட்டி, குவாலிட்டியும் செமையாக இருக்கும்.
ஸோ அதோட இயரு அது எல்லாமே கட் ஆகிருக்கு. இந்த மேலுக்கு இயரும் கட் ஆகிருக்கு, அதோட டைலுமே வந்து கட் ஆகிருக்கு. அதனால் இதை பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி உங்களுக்கு தெரியாது. இதோட சிப்ளிங் சேல் ஆச்சுன்னல, ஸோ அதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்கும். பட் எனக்கு ப்ரீட் எடுக்கணுன்ற ஐடியா இல்லை. இதுவும் வந்து பார்ப்போம், அந்த ப்ளூ கோப்ரா மாதிரி குட்டி போட்டு அப்படியே இருக்கா அப்படின்னு. ஸோ ஃப்யூச்சரில் எதுவாக இருந்தாலும் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டோபாஸ். இது வந்து ஒரு லக்கில் தான் என்கிட்ட ப்ளூ டோபாஸ் இத்தனை இருக்குது. ஒரு 20 இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஸோ 20 இருக்கும், லக்கில் தான் இருக்குது, சரிங்களா. ப்ளூ டோபாஸ் வந்து நான் ரொம்ப ப்ரைஸ் கொடுத்து வாங்கினேன், அதிகமாக வந்து செலவு பண்ணி வாங்கினேன். 3 ஃபீமேல் 2 மேல் வந்து 1000 ரூபா கிட்ட வாங்கினேன். பட் ப்ரீட் எடுக்க முடியல, ஏன்னா ப்ளூ டோபாஸ் வந்து ரெட் ஐ அல்பினோ. ஸோ குட்டிங்களை வந்து கண்ணா பின்னா தின்னும். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த 20 குட்டியை எடுத்தேன். இதுங்களும் வந்து நல்லா வளர்ந்துருச்சு. மற்ற கப்பியும் மாதிரி தான், இதுக்கும் ஒரு வேளை இல்லை 2 வேளை ஃபீடு போடுவேன். நல்லா வந்து வளர்ந்துருக்குங்க. குட்டியை வந்து எப்படியோ பிரித்து எடுத்துட்டேன். பேரண்ட்லாம் இப்போ எதுவுமே கிடையாது. அந்த 1000 ரூபா கொஞ்சம் நஷ்டம் மாதிரி நினச்சேன், பட் 20 குட்டி வளர்ந்துருக்கு. ஸோ அந்த காசை வந்து இதில் வந்து எடுத்துடலாம். இதில் வந்து நிறைய மேலுக்கு வந்து ரெட் மிக்ஸ் ஆகிருக்கும், ஃபீமேலுக்கும் ரெட் வந்து அங்கங்கே பட்டிருக்கும். ப்ளூ டோபாஸ் அப்படின்ற அந்த பேர்லேயே இருக்குது. ஸோ ப்ளூ தான் வந்து ஃபுல்லாக இருக்கணும், ஆனால் ரெட்டு மிக்ஸ் ஆனது தான் வேணும்னு கேட்டு வாங்குறாங்க. அது என்ன கணக்குன்னு எனக்கு புரியலை. ஓகே, ஸோ அதுதான் அவங்களுக்கு அட்ராக்டிவாக தெரியுது, பிடிச்சிருக்கு போல இருக்குது. எனக்கு ரெட்டாக இருக்கிறது தான் நல்லா விற்கிது. ஓகே, ஸோ என்கிட்ட இருக்க 4 விதமான கப்பியும் காமிச்சிட்டேன். இப்போதைக்கு டம்போயரை காலி பண்ணிட்டு புது வெரைட்டி வரும், இல்லைனா காலி பண்ணிவிட்டு டம்போயரே எடுப்பேன். ஸோ அது வந்து நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஒரு 3-4 மாதம் கழித்து வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்றத எல்லாமே வந்து சொல்கிறது. ஏன்னா நிறைய பேர் மாடியில் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் போட்டு கப்பியை வந்து சேல் பண்ணணும், கப்பியை ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, டேங்க்கு, இல்லை ஒரு பாண்டு செட்டப்பு விதமாக வந்து பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இன்னும் ஒரு சிலர் என்னோட கப்பி வெரைட்டிஸ் அதிகமாக வீட்டில் வளர்க்குறதுக்கே பக்கெட்டில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. பக்கெட்லாம் ஒரு 10 பக்கெட்டில் 10 விதமான கப்பி வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறீங்க. ஸோ நான் என்னென்ன இங்கே எனக்கு ஆச்சு, என்னென்ன சேல்ஸ் நல்லா போச்சு, எப்படி போகுது அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் அப்படியே வந்து மேலோட்டமாக என்னென்ன ஆச்சோ உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் லக்கு தான் அது. ஏன்னா இப்போ இந்த 2 மாதம் கிளைமேட் சில்லாச்சு, எனக்கும் டெங்கு வந்துச்சு, பீட்டை எல்லாம் செத்து போச்சு. ஸோ கிளைமேட்டை சில்லாக இருக்குன்னு நான் ப்ரீடே எடுக்கலை. ஆனால் அந்த டைமில் சில் கிளைமேட்டில் எனக்கு கப்பி வந்து நல்லா ப்ரீட் ஆகி நல்ல மூவ்மெண்ட் ஆச்சு. ஒன்று இல்லைனா இன்னொன்று அப்படின்னு ஓரளவுக்கு பக்காவாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ லக்கு தான் எனக்கு. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதும் உங்களுக்கு லக்கில் கரெக்டாக எல்லாம் போச்சுன்னா ரைட்டு. சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ ஒன்று நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.